தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. 5000 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த ஆலயம். திருமாலின் மங்களாசாசனம் செய்யப்பட்ட 108 வைணவ திவ்ய தேசங்களில் 59வது திவ்ய தேசம். மூலவருக்கு சந்தன தைலத்தில் மட்டுமே திருமஞ்சனம் நடைபெறும் தலம். திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட தலம். திருமழிசை பிரான் மற்றும் வேதாந்த தேசிகரால் பாடல்கள் பெற்ற தலம். தீராத நோய்களையும் தீர்த்து அருள் புரியும் தலம் என்று பல்வேறு சிறப்புகளை பெற்ற திருவள்ளூர் மாவட்டம் வீரராகவ பெருமாள் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றை தான் இந்த காணொளி மூலம் நாம பார்க்க போகிறோம். காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் திருக்கோவில். இத்தலத்தின் மூலவரின் திருநாமம் எவ்வுள் கிடந்தான் என்றும் வீரராகவ பெருமாள் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த ஆலயத்தின் உற்சவரின் திருநாமம் வைத்திய வீரராகவர். தாயாரின் திருநாமம் கனகவல்லி. ஆலயத்தின் தீர்த்தம் ஹிருதாப நாசினி. ஆகமம் பாஞ்சராத்திரம். விமானம் விஜயகோடி விமானம். இந்த ஆலயத்தின் ஸ்தல வரலாறு மிகவும் ரசமானது. புரு என்ற முனிவர் செய்த யாகத்தின் பயனாக சாலிஹோத்திரர் என்ற முனிவர் பிறக்கிறார். அந்த சாலிஹோத்திரர் இந்த தலத்திற்கு அருகே இருக்கும் குளத்தின் கரையிலே 1 வருடம் அவர் தவம் இருக்கிறார். ஒரு நாள், அதாவது தை மாதம், அவர் தனது பூஜைகளை முடித்துவிட்டு அந்த பூஜைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அந்த மாவை எடுத்து சுவாமிக்கு நெய்வேத்தியம் செய்கிறார். அதன் பிறகு அதில் ஒரு பங்கை எடுத்து வைத்துவிட்டு மற்றொரு பங்கை தான் உண்பதற்காக வைத்து கொள்கிறார். பொதுவாக அதிதிக்கு உணவு அளித்துவிட்டு தான் அவர் உண்பார். அதுதான் அவருடைய வழக்கம். அப்பொழுது ஒரு வயதான அந்தணர் அங்கு வந்து உணவு கேட்கிறார். மாவில் இருந்த அந்த ஒரு பங்கை எடுத்து கொடுக்கிறார் இவர். முதியவரோ அந்த மாவு அனைத்தையும் சாப்பிட்டு முடித்துவிட்டு தமக்கு இன்னும் பசிக்கிறது என்று கூறுகிறார். மற்றொரு பங்கையும் அவருக்கு கொடுத்து விடுகிறார் அந்த முனிவர். அன்று முழுவதும் உபவாசம் இருந்துவிட்டு அடுத்த நாள் முதல் மீண்டும் 1 வருட காலம் அவர் தவத்தில் ஆழ்ந்து விடுகிறார். அந்த 1 வருடமும் கழிந்த பிறகு இதே போல பூஜைகளை முடித்துவிட்டு நெய்வேத்தியமாக செய்யப்பட்ட அந்த மாவை சுவாமிக்கு படைத்துவிட்டு அதில் ஒரு பங்கை எடுத்து வைத்துவிட்டு மற்றொரு பங்கை தான் உண்பதற்காக வைத்துக் கொள்கிறார். யாரேனும் அதிதி வருகிறார்களா என்று பார்க்கிறார். என்ன ஒரு ஆச்சரியம்! போன வருடம் இவரிடம் உணவு வாங்கி உண்ட அதே முதியவர் இன்றும் வருகிறார். இவரிடம் உணவு கேட்கிறார். இவரும் ஒரு பகுதி மாவை அந்த முதியவருக்கு கொடுக்கிறார். அந்த மாவை உண்டுவிட்டு படுத்து உறங்க வேண்டி எவ்வுள் என்று கேட்கிறார். அதாவது எவ்வுள் என்றால் எங்கு படுத்து உறங்குவது, படுத்து உறங்க இடம் கொடுங்கள் என்று அர்த்தம். முனிவரும் படுத்து உறங்கும் இடத்தை காட்டி அவ்விடத்தில் படுத்து உறங்குமாறு அவரை கேட்டுக்கொள்கிறார். அடுத்த கணமே அந்த முதியவர் வடிவத்தில் வந்த திருமால் சயன திருக்கோலத்தில் திருக்காட்சி அளித்தார் அந்த முனிவருக்கு. அந்த முனிவருக்கோ எல்லையில்லா ஆனந்தம். பெருமாளும் முனிவருக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்க அந்த முனிவரோ, இந்த தலத்திற்கு வரும் பக்தர்கள் அனைவரது பிரச்சனைகளையும் நீங்கள் தீர்த்து அருள்பாலிக்க வேண்டும், இதுதான் என்னுடைய வேண்டுதல் என்று கேட்க பெருமாளும் அவ்வண்ணமே அருளி இந்த தலத்திலேயே எழுந்தருளி விடுகிறார். அதனால் இந்த தலத்திற்கு எவ்வுள் என்றும் இத்தல பெருமாளுக்கு எவ்வுட் கிடந்தான் என்றும் திருநாமம் வழங்கப்படலாயிற்று. அதே போல தர்மசேனர் என்ற அரசருக்கு மகளாக ஸ்ரீதேவி தாயார் வசுமதி என்ற பெயரில் அவதரிக்கிறார். வசுமதியும் திருமண பருவத்தை அடைகிறாள். அப்பொழுது ஒரு நாள் வீரநாராயணன் என்ற பெயரில் வேட்டைக்கு சென்ற பெருமாள் வசுமதியை மணமுடிக்கிறார். இந்த திருமணத்திற்கு பிறகுதான் பெருமாளின் பெயர் மாறியது. அதுவரை கிங்கிருஷேசன் என்ற பெயராலேயே அழைக்கப்பட்டிருக்கிறார். இந்த தலம் பல்லவர் காலத்தில் கட்டப்பட்டது. 5 அடுக்கு ராஜகோபுரம் உள்ள இந்த தலம் 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது. இத்தலம் மூலவருக்கு சந்தன தைலத்தில் மட்டுமே திருமஞ்சனம் நடைபெறுகிறது. 15 அடி நீளமும் 5 அடி உயரத்தில் பெருமாள் சயன திருக்கோலத்தில் அருள்பாலிக்கிறார். மார்க்கண்டேய புராணத்தில் இத்தலம் குறித்து சிறப்பாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயத்தின் விமானம் விஜயகோடி என்றும் வனம் விஷாரண்யம் என்றும் போற்றப்படுகிறது. கனகவல்லி தாயார், கணேச ஆழ்வார், கஜலட்சுமி தாயார், கோபாலன், நம்மாழ்வார், சக்கரத்தாழ்வார், ஆண்டாள், வேதாந்த தேசிகன், உடையவர், கோதண்டராமர் ஆகியோரெல்லாம் தனித்தனி சன்னதியில் இங்கு சேவை சாதிக்கிறார்கள்.
லட்சுமி நரசிம்மர், சக்கரத்தாழ்வார் சந்நிதிகளில் பக்தர்கள் கூட்டம் எப்பொழுதுமே அலைமோதுகிறது. இங்கு தை பிரம்மோற்சவம், சித்திரை பிரம்மோற்சவம், வைகுண்ட ஏகாதசி உற்சவம் ஆகியவை சிறப்பாக கொண்டாடப்படும் திருவிழாக்களாகும். தை அமாவாசை, தமிழ் மற்றும் ஆங்கில புத்தாண்டுகள், தீபாவளி, பொங்கல், சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் பெருமாள் மற்றும் தாயாருக்கு சிறப்பு திருமஞ்சனம் ஆராதனை எல்லாம் இங்கு நடைபெறுகிறது. இந்த தலத்தில் உள்ள குளம், அதாவது தீர்த்தம், கங்கையை விட புனிதமானது என்று சொல்லப்படுகிறது. இந்த இருதாப நாசினி தீர்த்தத்தில் வந்து நீராடினால் மனதால் நினைத்த பாவங்கள் அனைத்தும் விலகிவிடுமாம். நோய் தீர்க்கும் திருக்குளமாக இந்த குளம் விளங்குகிறது. அந்த வண்ணமே இத்தல பெருமாளும் வைத்திய வீரராகவ பெருமாளாக அருள்பாலிக்கிறார். 3 அமாவாசைகளுக்கு பெருமாளிடம் வேண்டிக் கொண்டால் தீராத நோயும், அதாவது வயிற்று வலி, கை கால் நோய், காய்ச்சல் எல்லாமே குணமாகி விடுகிறதாம். இந்த தடைப்பட்ட திருமணம் நடைபெற, குழந்தை பாக்கியம் கிடைக்க, அனைத்து கவலைகளும் நீங்கி சகல ஐஸ்வர்யங்களையும் பெற இத்தல பெருமாள் அருள்பாலிக்கிறார். உடலில் உள்ள மரு, கட்டி ஆகியவை நீங்க இந்த தீர்த்த குளத்தில் பால், வெல்லம் சேர்ப்பது வழக்கம். கோவிலின் மண்டபத்தில் உப்பு, மிளகு சமர்ப்பிப்பதும் இங்கு வழக்கம். தீராத நோய்களையெல்லாம் இத்தலத்து வீரராகவ பெருமாள் குணப்படுத்தி விடுகிறார் என்றால், சிகிச்சையின் பொழுது ஏற்படும் வலிகளையும் வேதனைகளையும் இத்தலத்து தாயார் மெல்ல மெல்ல வருடி கொடுத்து ஆறுதல் படுத்துகிறார் என்று கூறுகிறார்கள். இந்த ஆலயம் சென்னையிலிருந்து சரியாக 47 கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைந்திருக்கிறது. இந்த திருவள்ளூருக்கு பேருந்து மூலம் வர விரும்பும் பக்தர்கள் அரக்கோணம், காஞ்சிபுரம், சென்னை ஆகிய பகுதிகளிலிருந்து இயக்கப்படும் நேரடி பேருந்துகள் மூலமாக வந்து இந்த ஆலயத்தை அடையலாம். இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பும் புராண பெருமையும் பெற்ற திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.